அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழழகி ஆசமுகிலா. இன்று மண்பானை பயன்கள் பற்றி தெரியுமா உங்களுக்கு? பண்டைய காலங்களில் வீடுகளில் மண்பானையில் குடிநீர் இருக்கும், மண்பானை சமையல் நடக்கும். காலப்போக்கில் இவை கிராமப்புறங்களில் கூட காணாமல் போய்விட்டது. ஆனாலும் இன்றளவும் கூட மண்பானை சமையலை விரும்புபவர்கள் சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதற்கு காரணம் இதில் சமைத்த உணவின் ருசியும் ஆரோக்கியமும் தான். வருடம் தோறும் வரும் பொங்கல் பண்டிகை மக்களுடன் மண்பானை தொடர்பை ஏற்படுத்தி நம் பாரம்பரியத்தை காக்க செய்கிறது. தமிழரின் பாரம்பரிய சமையல் பாத்திரமாக முறையில் கிடைக்கும் மண்பானை பயன்களை பற்றி இப்பொழுது நாம் காண்போம். மண்பானை சமையல். நாம் தினமும் மண்பானை சமைத்தால் ஆரோக்கியமாக உணவு அறிந்து உடலுக்கு ஆரோக்கியத்தை அதிகம் பெறலாம் மற்றும் சுவை மாறாமல் நீண்ட நேரம் அவை சுவையுடனும் இருக்கிறது. மண்பானையில் தயிர் ஊற்றி வைத்தால் நீண்ட நாட்கள் புளிக்காமல் இருக்கிறது. மண்பானையில் சமைத்து சாப்பிட்டால் வயிற்று பிரச்சனைகள், அல்சர் போன்றவை குணமாகிறது. உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்கிறது. நீண்ட ஆயுள் கிடைக்கிறது. ஆகையால் நாம் தினமும் மண்பானையில் சமைப்போம். மண்பானை குடிநீர். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் நிலத்தடி நீரை குடிநீராக பயன்படுத்தி வந்தோம். அந்த நீரில் உள்ள தாது சத்துக்கள் நிறையவே கிடைத்தது. சாதாரண தண்ணீரில் இருக்கும் தாது சத்துக்கள் மினரல் வாட்டரில் கிடையாது. மனித உடலுக்கு தேவையான pH அளவு 7 முதல் 8 ஆகும். அந்த pH மண்பானை குடிநீரில் உள்ளது. RO குடிநீரில் pH அளவு 3 முதல் 4 ஆகும். pH அளவு குறைந்தால் மனிதனுக்கு எலும்பு வலி, மூட்டு வலி போன்றவை ஏற்படும். மண்பானை குடிநீரில் pH அளவு அறிவியல் பூர்வமாக நிரூபணமாகப்பட்டிருக்கிறது. RO குடிநீரை குடித்தால் காசு கொடுத்து நோயை விலைக்கு வாங்குகிறோம் என்று பொருள். நாம் நீரில் இருக்கும் சில சாத சத்துக்களை நம்பி நம் உடல் உறுப்புகள் உள்ளன. அந்த சாத சத்துக்கள் கிடைக்கவில்லை என்றால் அவற்றின் செயல்திறன் பாதிக்கப்படும். மண்பானை குடிநீர். தண்ணீரில் இருக்கும் சில தாது சத்துக்கள் நம் உடலை அதிக குளிர்ச்சியாக வைக்கிறது. மண்பானை ஒரு மிக சிறந்த நீரை சுத்திகரிக்கும் கருவி. மண்பானையில் குடிநீரை ஊற்றி வைத்து 2 மணி நேரம் முதல் 5 மணி நேரம் வரை வைத்திருந்தால் அந்த நீரில் உள்ள கெட்ட பொருட்கள் மண்பானை உறிஞ்சு கொண்டு அந்த நீருக்கு மண் சக்தியை தருகிறது. தண்ணீரை மண்பானையில் வைத்து எனவே உலகத்திலேயே மிக சிறந்த வாட்டர் ஃபில்டர் மண்பானை தான். தண்ணீரை மண்பானையில் வைத்து குடித்தால் அந்த நீரில் உள்ள கெட்ட பொருட்களும் அழியும், மண் சக்தியும் கிடைக்கும், பிராண சக்தியும் அதிகரிக்கும். எனவே மண்பானை குடிநீர் அருந்தும் பழக்கத்தை பழகிக் கொள்ளுங்கள். அந்த காலத்து முன்னோர்கள் அதிக வயது வரை வாழ்ந்த காரணம் என்ன என்று தெரியுமா உங்களுக்கு? அதற்கு முக்கிய காரணம் மண்பானை குடிநீர் மற்றும் மண்பானை சமையல் அருந்துவதுதான். மண்பானை அந்த காலத்து முன்னோர்கள் மண்பானை மற்றும் பயன்படுத்தவில்லை. மண்பானை போலவே பயனளிக்கக்கூடிய பித்தளை, செம்பு, வெண்கலம், தங்கம், வெள்ளி போன்ற 5 வகையான உலோகங்களை தான் சமையல் பாத்திரமாக பயன்படுத்தி உள்ளனர். அவற்றின் வெள்ளி பாத்திரம் உடலுக்கு அதிக குளிர்ச்சியை தருகிறது. நம் உடலுக்கு அதிகம் நன்மை அளிக்கக்கூடிய பித்தளை, செம்பு, வெண்கலம் மற்றும் மண்பானை ஆகியவற்றை தினமும் உங்கள் சமையல் பாத்திரமாக பயன்படுத்தினாலே போதும். நீண்ட ஆயுள் நமக்கு கிடைக்கும். உடலை ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்ளலாம். சரி, இப்பொழுதாவது நீங்கள் மண்பானை பயன்கள் பற்றி தெரிந்து கொண்டீரா? இனியாவது மண்பானை சமையல் மற்றும் மண்பானை குடிநீர் அருந்தும் பழக்கத்தை பழகிக் கொள்ளுங்கள். இப்பதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க குட்டி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா தினைக்கும் வரும். நன்றி, வணக்கம்.